சென்னையில் சட்டவிரோதமாக 6 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியிருந்த இலங்கை தொழிலதிபர் அவரது நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி திமுக உறுப்பினர் அட்டையை அவர் பெற்றது அம்பலமாகியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த முகமது அர்ஷத் என்ற தொழிலதிபர் சென்னை ஓட்டேரியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் தஞ்சமடைந்தார். அவரது நண்பர் சுரேஷ் மூலம் மண்ணடியில் உள்ள அரசு சேவை மையத்தில் விண்ணப்பித்து ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை அர்ஷத் பெற்றுள்ளார். கடந்த 2022இல் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வசிப்பதாக போலியான ஆவணங்களை கொடுத்து திருச்சி அலுவலகத்தில் பாஸ்போர்ட் பெற்ற அர்ஷத் 3 ஆண்டுகளுக்கு முன் இணையதளம் வாயிலாக திமுக உறுப்பினர் அட்டையும் பெற்றுள்ளார். சென்னை புளியந்தோப்பு மற்றும் ஓட்டேரியில் சரக்கு போக்குவரத்து நிறுவனம் நடத்தி வந்த முகமது அர்ஷத் பற்றி மத்திய புலனாய்வு அமைப்பினர் தகவல் சேகரித்து தமிழக கியூ பிரிவு போலீசாருக்கு தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் ஓட்டேரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்த அர்ஷத்திடம் நடத்திய விசாரணையில் இலங்கையில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் சென்னையில் தங்கியிருப்பதாக கூறினார். இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகம் மூலம் முகமது அர்ஷத் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார்.